இந்த விலையேற்றம் வந்து இப்போ இது ஒரு தற்காலிகமானது 25 ரூபா கூடி இருக்கிறது. இருந்தால் 200 ரூபாய்க்கு மேலே நார்மல் விலையை விட கூடும்னு நினைக்கிறேன். மற்றது இலங்கையின் கடற்பரப்புக்குள்ள வரைக்குள்ள அது நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்கு தான் வரும். மாகாண சபை தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் முன்னம் இப்படி ஒரு செம்மணி விடயம் தொடர்பாக எல்லாம் சைன் வைக்கல. ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக நல்ல ஒரு முடிவுக்கு வரையில் எங்கெங்கே சைன் வைக்கணுமா வைப்பேன். ஒன்றா சேர்றதும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிய திருப்பி அடிபடுறது கிடையாது. அது டிசம்பர் மாதம் தான் கெசட் பண்ணப்படும். அதுக்கு இடையில ஜூன் ஜூலை மாதம் பண்ணப்படும். இல்லாட்டி 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்குரிய காசும் இல்லை. மற்றது இந்த ரிசைன் பண்ணி போட்டு கௌசல்யா நரேந்திரன் போக நான் கட்டாயம் போட்டு லோக்கல் பேங்க் போட்டுருவீங்க. நீங்க என்ன போட்டு நீங்க அதை பிரதேச சபை அனுமதி எடுக்காம ஓட்டால தான் போகுது. அப்ப அது உங்களோட வடியால் செய்வீங்க, வடியால செய்ய மாட்டீங்க. அப்படியா முதல்ல தான் அதுக்கு தான் உங்களை பெக்கோக்கரை நம்ம வச்சிருக்கீங்க. அந்த செயலாளுக்கு எதிராக வழக்கையும் போட்டு அந்த காணிக்காரருக்கு எதிராக வழக்கையும் போடணும். எல்லாம் கிளாரிஃபை பண்ணி சொல்லிட்டு இனிமேல் நீங்க செய்யறதா இருந்தா பிரதேச செயலாளர் பிரதேச சபை ஆக்கள்ன்ற ஒப்புதலோட அந்த வீதியில செய்யணும். தேவையில்லாத வேலை செய்து பிரியோசனம் எத்தனையோ செய்ய வேண்டிய வீதி இருக்கேக்க இந்த நல்ல ஒழுங்கா இருந்த வீதிக்கு மேல போட்டது கொஞ்சம் இவ்வளவுதானே. ஆடிய ரோட்டா அது யார் ரோட்? அது பிரதேச சபை ரோட். பிரதேச சபையில நீங்க கேட்டெல்லாம் இருக்கணும். இந்த ரோட் போடுறது அவருக்கும் தெரியும். வேற ஒரு ரோட்டை போடாத ரோட்டை கொடுத்துருக்கலாமே. இல்ல இல்ல வேணண்டா. இப்ப அவைக்கு ஒரு காசு அது லோக்கல் பேங்க் ஒன்று தான் கொடுத்துருக்கு. அந்த நிதி மூலம் வந்து ஜியோஎஸ்எல் ஃபண்ட் இல்ல. ஆமா இது ஜியோஎஸ்எல் ஃபண்ட் இல்ல தானே? ஜியோஎஸ்எல் ஃபண்ட் இல்ல தானே? இது இது கிராமிய வீதி லோக்கல் பேங்க் என்று போட்டுருப்பீங்க. ஃபண்டிங் சோர்ஸ் ஓ ஜியோஎஸ்எல் ஃபண்ட்ன்றது வேற, லோக்கல் பேங்க்ன்றது வேற. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஜியோஎஸ்எல் என்றால் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அது திரசேரியிலிருந்து நேர வார காசு. லோக்கல் பேங்க்ன்றது ஒரு பேங்க் ஸ்பான்சர் பண்ணி ஒரு கொஞ்சம் காசு தரும் 10 மில்லியன் நீங்கள் இந்த ரோட்டை போடுங்க உண்டு. இது நாங்கள் இலங்கைக்குள்ள இருக்கிற ஒன்று தான் என்று போட்டு ஜியோஎஸ்எல் சொல்லல. அது நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த காசை உங்களுக்கு தரையக்குள்ள நீங்கள் ஒரு ரோட்டை சுத்தப்ப ரோட்டு போட போறீங்கண்டா லீகலாவே ஆடியே போய் பிரதேச ரோட்டை போடல. அது நீங்க என்ன போட்டு நீங்க அதை பிரதேச அனுமதி எடுக்காம அனுமதி எடுத்து உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. நீங்கள் என்ன அந்த ரோட்டை சூஸ் பண்ணினீங்க? ஜிஏ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தந்தவர் அந்த ரோட்டை போட சொல்லியா? லெட்டர் வச்சிருக்கீங்களா? லெட்டர் லிஸ்ட் இருக்கா உங்கள்ட்ட? அந்த லிஸ்ட் எடுங்க. உங்கள பிள்ளைய சொல்லல நாங்கள் ஜிஏட்ட கேட்போம். சரி, இனிமேல் எந்த ஒரு வேலையும் செய்ய தொடங்கும் முதல் டிஎஸ் பிரதேச அனுமதியோடு செய்யுங்க. தேவையில்லா வேலையை செய்யும். இல்லை எனக்கு இல்லை கனவேருக்கு தெரியாது. இல்லை இப்போ ரோட்டு தனியாக சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. அதுக்கு பக்கத்தால் போகிற வடிகால் போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஓ இப்போ இந்த ரோட் இதை கேட்கறது இந்த ரோட்டோடு இருக்கிற வடிகாலா இல்லை பக்கத்தால் போகிற வடிகாலா? ரோட்டுக்கு பக்கத்தால போற வடிகால். பக்கத்தால போறோம். அப்ப அது உங்களோட ரோடு இல்ல தானே? அது காணிக்கலால போகுது? இல்ல இல்ல ரோட்டு கரையால ரோட்டால தான் போகுது. அப்ப அது உங்களோட வடிகால். இதுல எனக்கு ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உடுவில் பிரதேச சபையில தண்ணி தேங்கி நிக்க இது இனிவரும் காலத்துல 50 வருஷத்துக்கு செய்ய வேண்டிய மொத்த ரோட்டுகளையாவது தெரியுமா உங்களுக்கு? எங்கெங்க இருக்கு அதுல இதுவும் உண்டா? இல்ல இது புதுசா அடையாளம் காணப்பட்டிருக்கா? இல்ல இல்ல இது பழைய ரோடு தானே. அப்ப இந்த ரோடு நீங்க செய்வீங்களான்னு தான் கேட்கணும். ரோட் நல்ல ரோடு ரோடு செய்வீங்க, வடிகால் செய்ய மாட்டீங்க. அப்படியா? வடிகால் இல்ல இல்ல இது 2011ஆம் ஆண்டு அந்த ரோட் செய்யப்பட்டது. ஐயா நீங்கள் இந்த ஆர்டிடியில என்ன பதவியில இருக்கிறீங்க? டிஓவா இருக்கிறீங்க. எவ்வளவு ஆழமா ஐயா இருக்கிறீங்க? 5 வருஷமா. 5 வருஷமா நீங்க இந்த ரோட்டை போடுவோம்னு யோசிக்கவே இல்லையா? ரோட்டு போட்டாங்க. ஓ அதத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையே ரோட்டை மட்டும் போட்டுட்டு போறது. வடியால சொல்றது வேற ஒரு ஆள்டேண்டு, பாலத்தை சொல்றது வேறொரு தண்டேண்டு. ஏன் அப்படி செய்கிறீங்க? போடுறான் நிதி கோரி இருக்கிற இந்த தண்டா செய்வீங்களானே? தண்டா செய்வோம். சரி நீங்க கேளுங்க. சரியா தண்டா செய்வோம். ரைட். இல்ல என்னண்டா ஐயா நாங்க இந்த மீட்டிங்ல இல்ல கலைக்கிறதுல பிரியோசனமே இல்ல. சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் நம்பி சொல்றாரு ஒரு ரெங்கடதான் வாய்க்கால் செய்ய மாட்டோம்டா. அப்ப அவதானே அடுத்தடுத்த இதுல போட்டு செய்யும் சொல்றேன். காசு இல்லைன்னு சொல்றாரு அவர் தான். இந்த திருப்பி வீதி புனரமைப்பு அது இது இந்த வைண்டிங் அப் எக்கச்சக்கமான ப்ரொஜெக்டுகள் போடப்படுது. அதுல போட்டு செய்யலாம் தானே. இதுல வந்து பாதைகள் வந்து 8 அடி 7 அடி 6 முழ பாதைகள்னு சொல்லி தான் விடப்பட்டது. அந்த நேரங்களில் வந்து பிரதேச சபையில்
ப்ராப்பர் அனுமதி எடுத்து கட்டப்பட்ட வீடுகள். இந்த வீடுகள் கட்டி இந்த வீட்டு ஒழுங்குகளை வந்து கிட்டத்தட்ட 6-7 குடும்பத்துக்கு மேலே ஒவ்வொரு ஒழுங்குகளையும் வசிக்கணும். ஆனால் இப்போ ஒரு சுற்று நிறுவனம் ஒன்று தூக்கி வச்சுக்கொண்டு 10 அடிக்கு குறைஞ்ச வீதிகளை வந்து தாங்கள் போட மாட்ட மாட்டினோம். ஒவ்வொரு முறையும் நடக்கிற மழையில் இது நான் நேர கண்ட ஒரு அனுபவம். பல பேர் கண்டிருப்பினோம். பாடசாலைக்கு பிள்ளைகள் வலிக்கிட்டு சப்பாத்த மேசம் போடாம வெளியில வந்து நின்று பக்கத்து மெயின் ரோட்ல ஏறினா பிறகு ஒரு வீட்டில் போய் காலை கழுவி போட்டு ஷூவையும் மேசையும் போட்டு சப்பாத்தையும் மேசையும் போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போற நிலவரங்கள் எல்லாம் இருக்குது. பிரதேச சபையிட்ட அதை கடிதங்கள் பல கடிதங்கள் தந்தும் 1-2 இல்லை நிறைய கடிதங்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கை கடிதங்கள் வந்திருக்கு. தந்தும் எங்களால் போட இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னா உள்ளூராட்சி ஆணையாளர் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டாராம். அந்த வீதியில போட வேண்டாம்னு சொல்லி. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க போட வேண்டாம்னு 2026 சொல்றீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த இடத்திலையும் 10 அடிக்கு குறைஞ்ச வீதிகள் போடப்பட இல்லையா? அப்படி போடப்பட்டிருந்தா அவளவன் சட்டமுரணான ஊழல் ரீதியாக போடப்பட்ட வீதிகள். ஏனப்ப அவ்வளவுத்தையும் போட்டு இப்ப வந்து நின்று கொண்டு உத மறைக்கிறீங்கள், என்னத்துக்காக மறைக்கிறீங்கள் என்றது எங்களுக்கு. நாங்க சபையில தீர்மானம் எடுத்து செயலாளர் மாட்டேன்றார். செயலாளர் என்ன செய்யறார், தண்டை டிஓ மேற்கு கடிதம் போட்டிருக்கிறார், நீங்கள் ஒரு தரம் போய் 10 அடி குறைஞ்ச வீதிகளை அளக்கவே கூடாது. இதுக்கு என்ன செய்யறது? யார் உங்களுக்கு போட்டு செய்ய வேண்டாம்னு சொன்னது யார்? உள்ளூராட்சி உதவி ஆணையாளரா? அப்ப அவருடன் கதைக்கணும். யூடிஏ நகராட்சி அதிகார சபை என்ற 2022ஆம் ஆண்டு சுற்று நிறுவனத்திலே போட்டிருக்கு. இல்ல உங்களுக்கு இப்ப சுற்றுலா யார் உங்களுக்கு சொன்னா ஒன்றும் போட வேண்டாம். சட்டத்தின்படி போடலாம், சட்டத்தின்படி செய்யலாம். எனக்கு தெரிய எனக்கு சாதுவாதுவல் அறிவு இருக்குது. சாதாரணமா ஒரு காணி பிரச்சனை வந்து பாதை விட சொல்லி சொன்னா நீதிமன்றம் கொடுக்கறது 12 அடி பாதையை விட சொல்லு. சரிதானே? அவே 10 அடி பாதையோ 8 அடி பாதைய உங்களோட பிரதேச சபையில நீங்க கெசட் பண்ண இயலாது உண்டு. சரிதானே? இப்போ நான் கேட்குறேன் என்றால் அது பொதுமக்கள் பாவிக்கிற பாதையாக இருந்தால், அண்மையிலையும் கூட சாவச்சேரியில் ஒரு வழக்கொண்டு தீர்ந்திருந்ததை நான் பார்த்தேன். பொதுமக்கள் தீக்கிற பாதையாக இருந்தால் 2 பக்கத்து காணிக்காரரும் 12 அடி விட்டு தான் ஆகும். சரிதானே? நீங்கள் அதை பொதுமக்கள் பாதைன்றதை நீங்கள் பிரதேச முடிவெடுத்தா அதுக்கு பிறகு சட்ட ரீதியா 2 பக்கம் காணிக்கும் போட்டு 12 அடி பாதை எடுத்து அந்த பாதையை போடலாம் தானே? மதில் தான் உடையுங்க. அதுக்கு தான் உங்களை பெற்றோர்கள் நம்ம அடி வச்சிருக்கீங்க. இல்லை என்ன நான் என்னென்ன கேட்குறேன்டா, எனக்கு தெரிய சட்டப்படி ஒரு பொதுமக்கள் 10 வருஷம் கிட்டடியிலையும் உங்கள் மீசாலையில் ஒரு வழக்கு தீர்ந்தது. 10 வருஷம் பாவிக்கிற காணி உண்டு. இவர் திடீரென்று போய் மறைச்சவர் நீதவான் கொடுத்திருக்கிறார். அது பொதுமக்கள் பாதை திறங்க உண்டு. திறந்தா 12 அடி பாதை திறந்துதான் ஆகும். ஸோ இது 8 அடி இருக்குண்டா உங்கள்ட குளறும்படி போட இல்லாதண்டா மதில உடைச்சு 12 அடியாகி போட்டு பாதையை போடுங்க. அப்படி போட இல்லாத மதிலுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுப்பேன்? இல்ல இல்ல பிரதேச சபை அனுமதி கொடுத்திருக்கு. அதான அந்த மதிலுக்கு அனுமதி கொடுத்திருந்தா சரிதானே? அதுக்குரிய குற்றத்தையும் பிரதேச சபையில தான். நீங்க எவ்வளவு காலமா பிரதேச சபை செயலாளராக இருக்கிறீங்க? கடந்த வருஷம் வந்தீங்க. ஆகவே நீங்கள் முதல் இருந்தாலுக்கு எதிராகவே அந்த வழக்க போடுங்க. முதல் இருந்த செயலாளருக்கு எதிராக கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்களுக்கு ஈயூடி பில்டிங் இன்னும் பிரச்சனையில் இருக்கு. என்ன அது கொழும்பு மட்டும் போயிட்டு இல்ல? அதான் ஏற்கனவே ஒரு செயலாளர் இருந்து அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரண்டா அந்த செயலாளருக்கு எதிராக வழக்கையும் போட்டு அந்த காணிக்காரருக்கு எதிராக வழக்கையும் போடுவோம். இது 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி ஆணையாளரால இது சுற்று நிறுவனமாக வெளியிடப்பட்டது. அவர் திருப்பி விழாக்காலம் போட்டிருக்கணும். திருப்பி இப்போ அந்த சர்க்குலரை போட் பண்ணிக்க. மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வீட்டு திட்டம் கொடுக்கல ஒரு 20 பிறப்பு காணிங்கண்டா ஒரு ஆளுக்கு 1.5 பிறப்பு படி பிரிக்கிறீர்கள். அப்போ நடுவில் வர ரோட்டத்தின் அடி 8 அடியில் வருது. அப்போ எனக்கு தெரிய சட்டப்படி 8 அடி பாதை விட இல்லை இருக்குது. நான் 2 அடி பாதை தான் விடலாம் சட்டப்படி. ஆனால் இருக்குது, எந்த வட்டாரத்திலே இருக்குது 8 அடி பாதை இருக்கு. ஆனா வீட்டு திட்டம் கொடுத்துருக்கு. அது சட்ட ரீதியா எனக்கு தெரியும். நான் கெசட் பாக்கல பார்க்க சொன்னதானே நான் சொல்றேன். 12 அடின்றது விஷயம். இல்ல நீங்கள் இப்ப என்னண்டா உள்ளூராட்சி ஆணையாளர் என்றவர் ஆளுநருக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி. அவருக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு உடரை போடலாம். இது ஒருக்கா பரிசீலிச்சு அனுமதியா கொடுக்கறதுக்கு முன்னைய காலங்கள்ல போட்டிருக்கு. அது நீங்களோட தீர்மானமா எடுத்து அது நாங்கள் அடுத்த யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறோம். ஒரு ஆள் ஞாபகப்படுத்துங்க வந்து. நான் என்ன கேட்கிறேன்டா, உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்டே போக தேவையில்லை. உங்களோட செயலாளர் அந்த மதில உடைக்கிறதுக்குரிய வழக்கையும் போட்டு முதல் ஒரு அனுமதி கொடுத்திருப்பார் தானே செயலாளர். அவரையும் அதுல 2வது குற்றவாளிய பேரை போட்டு வழக்க போட்டு உடையுங்கோ. தனியா மதில் மட்டும் இல்ல, வீட்டு திட்டம் அனுமதி கொடுத்திருக்கணும். வீட்டை சேர்த்து உடையுங்கோ. ரோட்டுக்கு அகலங்கானாண்டா அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க. நீங்களே சொல்றீங்க தானே ஏற்கனவே இருந்த செயலாளர் தான் பிளவிட்டு இருக்காரு. 2 பேருக்கு மேல வழக்கு போடுங்க.
போட்டு ரோட்டை பெருசாக்கி 12 அடியில் ரோட்டை போட்டு. மற்றது என்னென்று சொன்னா சார், பிரதேச சபை என்று இருக்கு. நீங்கள் இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அனுமதிகள் வந்து இவ கொடுத்து கொண்டிருக்கணும் தானே. இப்ப அனுமதியை கொடுத்து போட்டு உடைக்க வேணும்னு சொல்லி நாங்கள் அதுகளை உடைக்க சொல்றோம். சிலது அனுமதி இல்லாம கட்டப்படுது. இப்ப என்னன்னு சொன்னா, அரச உத்தியோகத்தர்கள் எல்லாரும் தாங்கள் போய் அங்க வெள்ளிக்கிழமையில துவங்கி சனி ஞாயிறுல கட்டப்படுற மதில் ஒன்றையும் பார்க்க மாட்டினா, அங்க இருக்கிற நாங்கள் இந்த வீட்டுக்காரன் மதில பிள்ளையா கட்டுறான், அந்த வீட்டுக்காரன் மதில பிள்ளையா கட்டுறான் கம்ப்ளைண்ட் பண்ணினா மட்டும்தான் அது நடக்குது. அப்படி இல்லை இவ தாங்க சரியா செய்யணும்டா, இன்று வரைக்கும் ஒரு அனுமதியற்ற கட்டடங்கள் இல்லையோ, கட்டடங்கள் இருக்கு. இதே ஒரு பட்ஜெட் கூட்டத்தில் நான் இது சம்பந்தமா கதைச்சு ஆளுநர் வந்து எல்லா சட்டவிரோத கட்டடங்களையும் இடிக்க சொல்றார். ஆனா இங்க எந்த சட்டவிரோத கட்டடங்களும் இடிக்கப்படவில்லை என்று சொன்னதுக்கு என்னட்ட விளக்கம் கேட்டிருக்கிறார். அது தண்ட பொறுப்பு இல்லையா, அது பிரதேச சபை இல்லையா. நான் கேட்கிறேன், 10 அடி பாதையை போட வேண்டாம்னு சொல்லி அவருக்கு அங்கே இருந்து கடிதத்தை உள்ளூராட்சி ஆணையாளர் கடிதத்தை அனுப்ப இயலும் சொல்லி சொன்னா, சட்டவிரோதமா கட்டப்பட்ட மதில்களையும் கட்டடங்களையும் நீங்கள் பாருங்க, பார்த்து அதை உடைச்சு அதை அகற்றும் கொண்டு ஏன் அவருக்கு ரிமெம்பர் லெட்டர் போட இயலாது? பகிரங்கமா பிரஸ் மீட்ல சொல்லி போட்டு விட்டுருக்கிறார். இப்ப நாங்கள் கேட்டதுக்கு தான் அதை செய்ய மறைமுகமா மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி நீங்க உங்களோட செயலாளருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்து நிறைவேற்றலாம். செயலாளர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு கருதாம இருக்கான்னு தூக்கி காட்டி போட்டு அவர் தந்த வேலைக்காக தன்னுடைய இதை பார்த்துக் கொள்றார். அவர் மக்களின் உங்களோட செயலாளர்கிட்ட சொல்லி நீங்க அந்த காணியை உடைக்கிறதுக்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றி, நம்பிக்கை இல்லா பிரேரணையில தீர்மானத்தை நிறைவேற்றி செயலாளரிடம் மாற்றுங்கோ. நீங்கள் வேலை செய்யுங்க, மாட்டேன், நீங்களே செய்து கொள்ளலாம். நாட்டில் தற்சமயம் எரிபொருள் விலையேற்றம், அதே எரிவாயு விலையேற்றங்கள் நடந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உட்பட பலர் குறைபாடுகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இந்த எரிபொருள் விலையேற்றத்தில் ஏற்கனவே வந்த பெட்ரோலுக்குரிய விலையேற்றம் தொடர்பானது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை. வந்து ஜனாதிபதி சொன்னோட 27 நாளுக்கு மற்ற டீசல் எல்லாம் 40 நாளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி, அப்படி இருக்கத்தக்கனையாக திடீரென்று விலையேற்றம் செய்தது வந்து ஏற்கனவே வந்த எரிபொருளுக்குரிய இதைத்தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் விலையேற்றம் செய்திருக்கணும்னு அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த விலையேற்றம் வந்து இப்போ இது ஒரு தற்காலிகமானது. 25 ரூபா கூடி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விலை இப்படியே போகாமல் இருந்தால் 200 ரூபாய்க்கு மேலே நார்மல் விலையை விட கூடுமென்னு நான் நினைக்கிறேன். மற்றது அந்த ஈரான் போர்க்கப்பலை திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு அழைத்து வந்தமை தொடர்பாகவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதில் குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீதிமன்றம் சொல்லியிருக்குது 80 மாலுமிகளையும் வந்து அவைண்ட எம்பசிட்ட கொடுக்க சொல்லி, அது நீதிமன்ற கட்டளை தானே. மற்றது இலங்கையின் கடற்பரப்புக்குள்ள வரைக்குள்ள அது நீதிமன்றத்தின் நியாயாதிக்கிறதுக்கெல்லாம் வரும். ஸோ காலி நீதிமன்றம் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அவையே வந்து பாதுகாப்பாக எம்பசிக்கு அனுப்ப சொல்லியிருந்தால் அதை வந்து யாருமே எதுவுமே எதிர்த்து கதைக்கல. அது நீதிமன்ற கட்டளை. அப்படி இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரை வந்து வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு ஒன்றிணைத்து இதுவரைக்கும் அரசியல் யாப்பு தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் முன்னெடுத்திருக்கிறது. உங்களுக்கும் எதுவும் அழைப்புகள் வரப்பட்டது? இல்லை, அது தொடர்பாக எனக்கு அழைப்புகள் வரையில. இது வளமையாகவே ஒவ்வொரு மாகாண சபை தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் முன்னம் இப்படி ஒரு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒண்டா சேர்றோம் என்கிற ஒரு நிலப்பாட்டை பொதுமக்களுக்கு சும்மா காட்டுறதுக்குரிய செயற்பாடு தான் இந்த முறை நடந்திருக்குது. ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒன்று நடக்குமெண்டா நான் கட்டாயம், உங்களுக்கு தெரியும் போன முறையெல்லாம் எங்களுடைய செம்மணி விடயம் தொடர்பாக எல்லாம் சைன் வைக்கல. நான் அதில் சைன் வச்சுருந்தேன். நான் என்ன இவ கூப்பிடவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. இவ தங்கட அரசியல் கட்சிகள் பேரை வச்சுருந்தாலும் நான் அதில் சைன் வச்சுருந்தேன். நான் அவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் என்றால், அப்படி ஆர்க்கபூர்வமான ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக நல்ல ஒரு முடிவு வரையில் எங்கெங்கே சைன் வைக்கணுமோ வைப்பேன். மற்றபடி இதில் கலந்துரையாடல் செய்கிற அளவுக்குரிய விடயங்கள் அதில் கதைக்கப்படுறதால நான் இதில் உன்னிப்பாக அவதானிக்கிறதும் இல்லை, போகிறதும் இல்லை. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2009 ஆண்டு பிறகு 16 வருடம் இப்படி தொடர்ந்து கலந்துரையாடல் செய்கிறதும் ஒண்டா சேர்றதும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிய திருப்பி அடிபடுறதும் நடக்கிறதால நான் அது பெருசாக கணக்கு எடுக்கிறேன். உங்களுடைய அந்த புதிய கட்சி தொடர்பில் பதிவீட்டுக்கு அனுப்பியிருக்கு புதிய கட்சிக்குரியது. அது டிசம்பர் மாதம் தான் கெசட் பண்ணப்படும். அதுக்கு இடையில ஜூன் ஜூலை மாதம் ஒரு இன்டர்வியூ நடக்கும். அதில் செயலாளர் தான் இந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுவினோம். அது பிறகு டிசம்பர் மாதம் தான் எங்களுடைய இது ஓகே என்று சொன்னால் எல்லா இந்த கண்டிஷன்ஸும் ஓகே என்று ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா. அதில் இருக்குது 4 வருடம் அரசியல் கட்சியெல்லாம் இருக்கணுமெண்டு. அந்த இதுகளெல்லாம் ஃபுல்ஃபில் ஆக்கினால் டிசம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். இல்லாட்டி 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடக்கும். இந்த வருஷம் நடக்காதுன்றவே நேராக சொல்லியிருக்கணும். இந்த வருஷம் நடக்காண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது அமைச்சர்மார் கணவர்கிட்ட கேட்டு நான் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்குரிய காசும் இல்லை. மற்றது இந்த டித்வா புயல் நேரம் எல்லாம் விலையிலெல்லாம் கூடுறபடியா ஒன்று. ரெண்டாவது, இந்த ஈரான் போராண்டபடியாக மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்குரிய ஒதுக்கப்பட்ட காசுகளை தான் வேறு விடயங்களுக்கு எடுத்திருக்கபடியாக மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடக்காதுன்னு சொல்லியிருக்கணும்.
நடந்தால் நீங்கள் போட்டியிடுவதற்கு நடந்தால் நான் கட்டாயம் போட்டிடுவேன் மாநசபை தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணி போட்டு கௌசல்யா நரேந்திரன் போக நான் கட்டாயம் போட்டிடுவேன்